அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஃதலில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் சய்யதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله المولانا العظيم. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அனலம் பெருமானார் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் குடும்பத்தார்கள், உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் வல்லோனின் வற்றாத கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அனைத்து விதமான கருணையும் கிருபைகளும் நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் புனிதமான இந்த ஜும்மாவுடைய நாளின் பரக்கத்தினால் ஈருலகத்தினுடைய வெகுமதிகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. நம்முடைய அனைத்து விதமான தேவைகள், ஹலாலான ஹாஜத்துக்களை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தந்த அருள் புரிவானாக. ஆமீன். அன்பான பெருமக்களே, மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே நிம்மதியான முறையிலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உலக வாழ்க்கையை மனிதர்கள் ஆசைப்படுகின்றோம். எல்லா நிலையிலேயும் மனிதன் நிம்மதியையும் ஒரு நல்ல வாழ்க்கையும் மனிதன் எதிர்பார்க்கின்றான். ஒரு மனிதன் வியாபாரம் எதற்காக செய்கின்றார்? நல்ல முறையிலே இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வியாபாரம் செய்கின்றார், தொழிலிலே ஈடுபடுகின்றார். ஒரு திருமணம் எதற்காக முடிக்கப்படுகின்றது? நல்ல முறையிலே ஒரு குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே திருமணம் முடிக்கப்படுகின்றது. இப்படி மனித வாழ்க்கையினுடைய எல்லா தருணங்களிலேயுமே மனிதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், இந்த உலகத்திலே சிரமமின்றி நிம்மதியாக வாழ வேண்டும், எந்த கவலையும் எந்த துக்கமும் மனித வாழ்க்கையில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று மனிதன் நினைக்கின்றான். ஒரு நோய் வந்துவிடக்கூடாது, வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று எல்லாவற்றையும் மனிதன் நினைக்கின்றான். ஆனால் அதற்கு தகுந்த வாழ்க்கை நம்மிடமிருந்து இருக்கின்றதா என்பதை ஒவ்வொரு மனிதரும் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் எப்படி வாழ நினைக்கின்றோம்? அப்படி வாழ்வதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு என்ன கட்டளைகளை இட்டிருக்கின்றார்கள்? அந்த கட்டளையின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்றோமா இல்லையா? நாம் எவைகளையெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கின்றோம்? அல்லாஹ் எனக்கு நன்மையே செய்ய வேண்டும், எந்த நோயையும் எனக்கு கொடுத்து விடக்கூடாது, நான் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக வேண்டும், தொடங்குகின்ற தொழில்கள் அனைத்தும் வெற்றியாக வேண்டும் என்று எல்லா விஷயங்களையும் நினைக்கின்றோம். ஆனால் இவைகள் எல்லாம் எப்படி கிடைக்கும் என்பதை மனிதன் யோசிக்க தவறிவிட்டான். ஒரு நல்ல வாழ்க்கை எப்படி கிடைக்கும்? அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி எந்த வாழ்க்கையை காட்டி தந்தார்களோ அந்த வாழ்க்கையை ஒரு மனிதன் கடைபிடிக்கின்ற பொழுதுதான் அவன் வேண்டிய வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும். அப்படியே அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகத்திலே நீங்கள் நல்ல முறையிலே அமல் செய்து வாழ்ந்தாலும் கூட உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான்.
அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நீங்கள் 5 நேர தொழுகையை தொழுது மார்க்கத்தினுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி எல்லா விதமான நலவுகளையும் செய்தாலும் நீங்கள் நல்ல அடியாரா என்பதை பார்ப்பதற்காக இந்த உலக வாழ்க்கை என்பது சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்ற வாழ்க்கை. எனவே அல்லாஹ் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் சந்தோஷப்பட்டீர்கள். அல்லாஹ் ஒரு வியாபாரத்தில் ஒரு சின்ன நஷ்டம் அடைகின்ற பொழுது அதையும் இந்த மனிதன் பொருந்திக் கொள்கின்றானா? அந்த நிலையிலேயும் கூட அல்லாஹுவை வணங்குகின்றானா? ஒரு நஷ்டம் ஏற்படுகின்ற பொழுதும் கூட இறைவனின்பால் ஓடி வருகின்றானா என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கின்றான். எனவே வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்தவை. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நிஅமத்துக்களும் வழங்கப்படும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனைகளும் ஏற்படும். நபிமார்களுக்கு ஏற்படாத சோதனைகளா? எல்லா நபிமார்களும் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த உலகத்திலே மனிதர்களில் ஆகச் சிறந்தவர்கள் நபிமார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர்களாக வந்தவர்கள். அவர்கள் தொழுகை குறைபாடாக இருந்திருக்குமா? எல்லா விதமான தொழுகைகள், இபாதத்துக்கள், அவர்கள் பாவமற்றவர்கள் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. எல்லா நபிமார்களும் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கின்ற நபிமார்களுடைய வாழ்க்கையிலேயே எவ்வளவு சோதனைகள் வந்திருக்கின்றது. எல்லா சோதனைகளிலேயும் எல்லா நபிமார்களும் வெற்றி கொண்டார்கள், பொறுமை காத்தார்கள். தனக்கு வருகின்ற சோதனைகளில் இருந்து ஏதாவது வாழ்க்கையில் துன்பம் ஏற்பட்டால் அதிலே பொறுமை காத்தார்கள். அல்லாஹ்விடத்திலே முறையிடுபவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த சோதனையிலே அவர்கள் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அவர்கள் ஆனார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறுகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். எனவே அன்பான பெருமக்களே, நமக்கு நனவு ஏற்படுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் ஏற்படுகின்றது. ஒரு தீமை ஏற்படுகின்றதா, அதுவும் அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக அந்த தீமையை கொடுக்கின்றான். அதிலே யார் பொறுமை காத்து இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் நல்வழி அல்லாஹ் காட்டுவான், நாளை மறுமையிலேயும் அல்லாஹ் நல்வழியை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே எந்த நிலை வந்தாலும் அல்லாஹ்வின் பக்கம் மீளுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு என்பதை ஒரு மனிதன் பொருந்திக் கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே நல்லவைகளும் தீயவைகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்றது. எவ்வளவு நல்லது நடந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு தீமை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பொழுது, ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது, அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான், இந்த சோதனையிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த நியத்திலே நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நாடாமல் இந்த உலகத்திலே எதுவுமே நடக்காது. அல்லாஹ்வினுடைய உதவி யாருக்கு கிடைக்க பெறுகின்றதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமா? அல்லாஹ் எந்த வழிமுறைப்படி வாழச் சொன்னானோ அந்த வழிமுறைப்படி யார் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சோதனையும் தருவான். ஆனால் அல்லாஹ்வினுடைய வெற்றி கிடைக்கப்பட்டு விட்டால் அது போன்ற ஒரு வெற்றி யாராலும் கொடுக்க முடியாது. மனித அறிவு சிந்திக்காத ரீதியிலே அல்லாஹ் வெற்றிகளை கொண்டு வந்து கொட்டி விடுவான். இந்த உலகத்திலே நம்முடைய தேவைகளுக்காக அல்லாஹ்வின் புறத்திலே நாம் மீளுபவர்களாக இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய அறியாத புறத்திலிருந்து ரிஸ்குகளை வழங்குவான். இந்த உலகத்திலே மனிதர்கள் பெரும்பாலும் ஒரு மனிதனிடத்திலே உதவி தேடுபவர்களாக இருக்கின்றோம். ஏதாவது ஒரு கஷ்டமா, இந்த கஷ்டத்தை நீக்குபவர் யார் இருக்கின்றார்? இவரை பார்த்தால் என்னுடைய கஷ்டம் தீர்ந்து விடுமா? அவரை பார்த்தால் என்னுடைய கஷ்டம் தீர்ந்து விடுமா? இவர் எனக்கு உதவி செய்து விடுவாரா, அவர் எனக்கு உதவி செய்து விடுவாரா என்று ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு சிரமம் ஏற்படுகின்ற பொழுது மனிதனைத்தான் ஒரு மனிதன் சிந்திக்கின்றான், இவர் எனக்கு உதவி செய்து விடுவாரா என்று. ஆனால் பெரும்பாலும் மனிதர்கள் தனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது உடனே அல்லாஹ்வை அழைப்பதில்லை. எல்லாம் முடிந்த பின்பு யாருமே உதவவில்லை என்கின்ற பொழுதுதான் கடைசியாக அல்லாஹ்விடத்தில் வந்து விழுவது. யாருமே எனக்கு மனிதர்கள் உதவி செய்யாத பொழுது 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட விழுந்து கேட்கலாம். மருத்துவமனையிலே இனிமேல் எங்களால் முடியாது என்று கைவிரித்து விடுகின்ற பொழுதுதான் அல்லாஹ்வை அணுகுகின்றோம் நாம். ஆனால் ஒரு உண்மையான அடியான், உண்மையான முஃமின், ஒரு சிரமம், ஒரு கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது முதலில் அல்லாஹ்விடத்தில் நிற்க வேண்டும்.
பிறகுதான் அடியார்களிலே யாராவது நமக்கு உதவி செய்வார்களா என்ற யோசனை நாம் செய்யலாம், அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். ஆனால் முதலிலே அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நாம் விழுந்துவிட வேண்டும். எந்த சிரமம் கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, ஒரு 2 ரக்காத்து தொழுகையை தொழுது, யா அல்லாஹ் இந்த கஷ்டத்தை எனக்கு நீக்கி வைப்பாயாக, இந்த சிரமத்தை எனக்கு போக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் மீளுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். திருக்குர்ஆன் சொல்லுகின்றது, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஓடி வாருங்கள். உங்களுக்கு நனவு நடந்தாலும் சரி அல்லாஹ்வின் பக்கம் ஓடி வாருங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். ஒரு தீமை ஏற்படுகின்றதா, ஒரு கஷ்டம் ஏற்படுகின்றதா, நோய் ஏற்படுகின்றதா, வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகின்றதா, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே நமக்கு குறிப்பிடுகின்றான். எனவே நம்முடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு நாம் அல்லாஹ்விடம்தான் ஓடி செல்ல வேண்டுமே தவிர அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களான மனிதர்களின் பக்கமோ மஹ்லூக்குகளின் பக்கமோ நாம் ஓடி வரக்கூடாது. முயற்சிகளை செய்யலாம், அந்த முயற்சிகளும் கூட அல்லாஹ்விடத்தில் சரணடைந்த பின்பு, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அழுது தொழுது துஆ செய்த பின்புதான் நம்முடைய சிரமங்களுக்குண்டான நிவர்த்திகளை உலகத்தில் நாம் தேட வேண்டும். அன்பான பெருமக்களே, நாம் யோசித்து பார்க்கின்றோம், திருக்குர்ஆனுடைய பல்வேறு வரலாறுகள் சொல்லுகின்றது, யார் யாரெல்லாம் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டதினால் மாபெரும் உதவியை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தான். அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத உதவிகளை அல்லாஹ் தந்தான். மனித அறிவை சிந்திக்க முடியாத உதவிகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மனிதனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பத்ரு போர்க்களம், நாம் அந்த வரலாறை எல்லாம் நிறைய கேட்டிருப்போம். எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, 313 சஹாபாக்கள் மாத்திரமே இருந்த அந்த நிலையிலே அல்லாஹ் எப்படி உதவி செய்தான்? அவர்களுடைய தவக்குல், சஹாபாக்களுடைய தவக்குல் ஒரு சிரமம் என்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். யாருமே யோசிக்காத அடிப்படையிலே அல்லாஹ் வானத்திலிருந்து 5000 மலக்குமார்களை இறக்கி பத்ர் சஹாபாக்களுக்கு உதவி செய்தான் அல்லவா? அதே அல்லாஹ் தான் இப்போதும் இருக்கின்றான், அதே அல்லாஹ் தான் இப்போதும் இருக்கின்றான். அவர்கள் கேட்டதை போன்று நாம் கேட்பதில்லை. எனவே அல்லாஹ்வினுடைய உதவியை நமக்கு வருவதற்கு தாமதமாகின்றது. எனவே நம்முடைய எல்லா சிரமமான நேரத்திலேயும் நாம் முதலிலே நோக்க வேண்டியது அல்லாஹ்வை. ஒரு 2 ரக்காத்தை தொழுது அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிட்ட பின்புதான், ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கப்பட்டு விட்டால் அந்த மனிதனுக்கு வேறு யாருடைய உதவியும் தேவையில்லை. அல்லாஹ் ஒருவனுக்கு உதவி செய்ய நாடிவிட்டால் அந்த உதவியை தடுக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அதே போன்று அல்லாஹ் ஒருவனுக்கு வேண்டாம் என்று தடுத்து விட்டால் இந்த உலகத்திலே உலகமே சேர்ந்தாலும் அவனுக்கு தர முடியாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்ற அந்த வாசகம் நமக்கு இதைத்தான் கற்றுத் தருகின்றது. நலவாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ் தான் நமக்கு தருகின்றான், ஒரு தீமையாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நமக்கு நடக்கின்றது. அது நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே சஜ்தாவிலே விழுந்து விட வேண்டும். அல்லாஹ்வின் பாதுகாப்பு நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே விழுந்து விட வேண்டும். எத்தனையோ நபர்கள் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட நபர்கள் இருக்கின்றார்கள், விபத்துக்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நபர்கள் இருக்கின்றார்கள். நாம் நிறைய செய்திகளை கேள்விப்பட்டு இருக்கின்றோம். பெரிய விபத்து நடந்திருக்கும், ஆனால் உடல்ல எந்த காயமும் இல்லை. கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா? பெரிய விபத்து தான், ஆனா உடல்ல எந்த காயமும் ஏற்படல, அல்லாஹ் பாதுகாத்தான். மலக்குகளை வைத்து அல்லாஹ் பாதுகாப்பான். ஒருவர் கல் தடுக்கி விழுந்திருப்பார், அவருக்கு மிகப்பெரிய அடி பட்டிருக்கும். கல் தடுக்கி விழுந்து மரணித்தவர்களும் கூட உண்டு. அல்லாஹ் என்ன நாடுகின்றானோ அதுதான் நடக்கும் என்ற ஆழ்ந்த தவக்குல் நமக்கு வேண்டும். நம்முடைய சிரமங்களுக்கு அல்லாஹ்வினிடத்திலே நாம் மன்றாட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் விழுந்து விட வேண்டும். இதைத்தான் முதலில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும். நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமா? நம்முடைய சிந்தனை முழுக்க இறைவனோடு, அல்லாஹுவோடு நம்முடைய சிந்தனை இறக்க வேண்டும். தொழிலில், வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக என்ன காரியம் நடக்க வேண்டும் அல்லது என்ன பிரச்சனைகள் நீங்க வேண்டும், சஜ்தாவில் விழுந்து ஒரு 2 சொட்டு கண்ணீரை நீங்கள் விட்டு பாருங்கள். அல்லாஹ்வினுடைய உதவி தானாக வந்து இறங்கும் இன்ஷா அல்லாஹ்.
அப்படி உதவி பெற்ற ஏராளமான மக்கள் வரலாற்றிலே இடம் பெற்றிருக்கின்றார்கள். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஆச்சரியமான முறையிலே உதவி செய்வதற்கு சக்தி பெற்றவன் அல்லாஹ். சூரத்துல் கஹ்ஃபிலே பல்வேறு வரலாறுகளை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். சூரத்துல் கஹ்ஃபிலே பல்வேறு வரலாறுகளை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அதிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா யஅஜூஜ் மஅஜூஜ் என்ற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தார்கள் அங்கு இருக்கின்ற மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். துன்புறுத்திய வேளையிலே அந்த மக்கள் எல்லாம் இந்த துன்புறுத்தலிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று அங்கே இருந்த துல்கர்னைன் மன்னர் என்ற அந்த மன்னரிடத்திலே சென்று சொல்லுகின்றார்கள். அவர் அல்லாஹ்வினுடைய நல்லடியாராக இருந்தார். அல்லாஹ் அவருக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுத்திருந்தான். அவர்களிடத்திலே சென்று சொன்ன பொழுது அவர்கள் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு ஒரு மாபெரும் சுவற்றை கட்டினார்கள். அந்த சுவர் இன்றளவும் இருக்கின்றது என்று திருக்குர்ஆன் சொல்லுகின்றது. இரும்பு உலோகங்களை கலந்து மாபெரும் சுவரை கட்டினார். யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் அந்த இடத்திலிருந்து இந்த இடத்திலே வராமல் இருப்பதற்காக தடுப்பு சுவரை துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகின்றது. அல்லாஹ் உதவ வேண்டும் என்று நினைத்தால் இரும்பு உலோகங்களை கொண்டு சுவரை அமைக்க செய்வான். அதே அல்லாஹ் அந்த இரும்பு உலோகங்களான சுவர் ஒரு நாள் பஞ்சு பஞ்சாக பறக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். கியாமத்தினுடைய நாள் வருகின்ற பொழுது அந்த சுவர் பஞ்சு பஞ்சாக பறந்துவிடும். திருக்குர்ஆன் சொல்லுகின்றது, ஃபமஸ்தாஉ அய்யலஹருஹு வமஸ்ததாஉ லஹு நக்வா கால ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி. அந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தையை திருக்குர்ஆன் சொல்லுகின்றது. நாம் என்னதான் நமக்கு அருட்கொடைகள் இருந்தாலும், நம்முடைய சக்திகள் நம்முடைய வியாபாரத்தில் வெளிப்பட்டாலும், நாம் மிகப்பெரிய மாளிகைகளை கட்டினாலும், நம்முடைய வார்த்தை என்னவாக இருக்க வேண்டும்? இது அல்லாஹ் எனக்கு தந்தது என்று இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு வழங்கப்பட்டது என்று இருக்க வேண்டும். ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி என்று அவர் கூறினார். இது திருக்குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே எந்த நிலையிலேயுமே அல்லாஹுவோடு தொடர்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வரலாறுகள் நமக்கு சாட்சியாக இருக்கின்றது. இப்படி திருக்குர்ஆனினுடைய பல்வேறு வரலாறுகள் அல்லாஹ்வினுடைய உதவி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய பேராற்றல் எப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டது அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். எனக்கு ஒரு அரசாங்கம் வேண்டும், ஒரு மாபெரும் அரசாங்கம் வேண்டும். எப்படிப்பட்ட அரசாங்கம்? இதற்கு முன்பும் யாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கூடாது, இதற்கு பின்பும் உலகத்தின் யாருக்கும் இது போன்ற ஒரு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்க கூடாது யா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ வழங்குவாயாக என்று சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றார்கள். அவர்களுடைய படை பட்டாளங்களை பற்றி திருக்குர்ஆனிலேயும் வரலாறுகளிலேயும் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி தந்திருந்தான். காற்றை வசப்படுத்தி பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு செல்ல வேண்டிய, பயணித்து ஒட்டகத்திலோ அல்லது குதிரையிலோ செல்ல வேண்டியவர்கள் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காற்றுக்கு உத்தரவிட்டால், என்னை 1000 கிலோமீட்டர் தள்ளி நீ கொண்டு போய் விடு என்று சொன்னால் அந்த காற்று அவர்களை கொண்டு போய் அப்படியே 1000 கிலோமீட்டர் தள்ளி நிறுத்தும். இந்த ஆற்றல் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய ராணுவ படையிலே மனிதர்கள் மாத்திரமல்ல, ஜின்கள் அவர்களுடைய ராணுவ படையிலே இருந்தது. விலங்கினங்கள், அவர்களுக்கு உதவி செய்கின்ற விலங்கினங்கள் அவர்களுடைய சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ராணுவ படையிலே இருந்தது. பறவையின் மொழியை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஹுதுஹுது பறவையை பற்றி திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான். அது மிக நீண்ட வரலாறு. எறும்புகள் பேசியதை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காதில் கேட்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் திருக்குர்ஆனிலே வருகின்ற வரலாறு. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய பட்டாளங்களும் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு எறும்பினுடைய தலைவி சொன்னதாம், சுலைமானும் அவருடைய பட்டாளங்களும் வருகின்றார்கள், அவர்கள் அறியாமல் நம்மை மிதித்துவிடக் கூடும், எனவே உங்களுடைய பொந்துகளிலே போய் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று அந்த தலைமைத்துவ எறும்பு சொன்னதை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காதில் கேட்டு அவர்கள் சிரித்தார்கள் என்று திருக்குர்ஆனிலே வரலாறுகள் வருகின்றது.
இப்படி ஒரு எறும்பு பேசுவதை கேட்கின்ற ஆற்றல் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஹுதுஹுது பறவை என்ற ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த பறவை பல்லாயிரக்கணக்கான மைல்கள் தூரம் சென்று அங்கே நடக்கின்ற விஷயங்களை கொண்டு வந்து சொல்லுகின்ற ஆற்றல் பெற்ற ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஆற்றல்! இதில் இவர்களுடைய வரலாறுகளில் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட வரலாறை கூறுகின்றான். பில்கிஸ் ராணிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கடிதம் அனுப்பினார்கள். அல்லாஹுவை வணங்க வேண்டும், நீங்கள் சூரியனை வணங்க கூடாது, நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று, நெருப்பை வணங்க கூடாது, எல்லாவற்றையும் படைத்து அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும் என்று ஹஜரத் பில்கிஸ் ராணி அவர்களுக்கு கடிதம் போகின்றது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து. பில்கிஸ் ராணி தன்னுடைய அமைச்சர்களோடு ஆலோசனை செய்து சுலைமான் நபி கூறிய அல்லாஹுவை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று பில்கிஸ் ராணி அவர்கள் படையோடு வருகின்ற பொழுது இங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அமைச்சரவை எல்லாம் அழைத்து அமர வைத்து தன்னுடைய அமைச்சரவையிலே கேட்கின்றார்கள், பில்கிஸ் ராணி வருவதற்கு முன்னால் அவர் எந்த சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்தாரோ அந்த சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வர வேண்டும். இது யார் உங்களால் யாருக்கு முடியும் என்று கேட்கின்றார்கள். ஜின் படைகள் இருக்கின்றது, மனித படைகள் இருக்கின்றது. அதிலே இருந்த இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் கூறியது. இதுவெல்லாம் திருக்குர்ஆனுடைய வரலாறு. இஃப்ரீத் கால இஃப்ரீத்தும் மினல் ஜின்னி, திருக்குர்ஆன் சொல்லுகின்றது, இஃப்ரீத் என்ற ஜின்னு கூறியது, நீ இந்த சபை முடிவதற்குள் நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து வைக்கின்றேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது ரொம்ப லேட்டு, இவ்வளோ லேட்ல ஆகக்கூடாது, இன்னமும் விரைவாக அந்த சிம்மாசனம் இங்கே வர வேண்டும். அதிலிருந்த ஒரு இல்மு கொடுக்கப்பட்ட, மார்க்கத்தினுடைய ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு ஜின் சொன்னது, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் கண் சிமட்டி முடிப்பதற்குள் நான் கொண்டு வந்து வைத்து விடுகின்றேன் என்று சொல்லி கொண்டு வந்து வைத்து விட்டது. ஒரு செகண்டும் கூட ஆகவில்லை, கொண்டு வந்து அந்த ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற சிம்மாசனம் இங்கே இருக்கின்றது. இவ்வளவு பெரிய அற்புதங்கள், இவ்வளவு பெரிய குதிரத்தினுடைய வெளிப்பாடு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஆட்சி. இவ்வளவு ஆற்றலையும் பெற்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதுதான் நாம் படிக்க வேண்டிய வார்த்தை. நாம் எவ்வளவு உயரத்திற்கு வேண்டுமானாலும் சொல்லலாம், எவ்வளவு லட்சங்களையும் கோடிகளையும் நாம் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வீடுகளை கட்டலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் செல்வங்களை சேர்த்தலாம். ஆனால் நம்முடைய கடைசி வார்த்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்ற வார்த்தையாக இருக்க வேண்டும், ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என் இறைவன் புறத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடை என்ற சிந்தனை வர வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தியவர்களாக ஆகும். இந்த வார்த்தை வர வேண்டும் மனித நாவுகளிலே. இது என்னுடைய சம்பாத்தியத்தினால் வந்ததல்ல, என்னுடைய முயற்சியினால் வந்ததல்ல, இது அல்லாஹ்வின் கிருபையினால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்ற அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். அப்படி வந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை, அல்லாஹ் கொடுக்கப்பட்ட செல்வங்கள், அல்லாஹ் கொடுத்த வசதி வாய்ப்புகள், இதுவெல்லாம் சந்தோஷமாக மாறும், அது ஒரு அருட்கொடையாக மாறும். நமக்கு இறைவனுடைய சிந்தனை வரவில்லையா, நம்முடைய செல்வமே நமக்கு சோதனையாக மாறிவிடும், நம்முடைய பணம் காசுகளே நமக்கு சோதனையாக மாறிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பான பெருமக்களே, நிம்மதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுகின்றோம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நாம் எல்லா காரியங்களையும் முறையிடுவது. எவ்வளவு நிஅமத்துக்கள் வழங்கப்பட்டாலும் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் எனக்கு வழங்கப்பட்டது என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். நம்முடைய நாவுகளிலே அல்லாஹ்வினுடைய தஸ்பீஹ் இருக்க வேண்டும். இது என் இறைவன் புறத்திலிருந்து கிடைத்தது என்கின்ற அந்த நினைவு இருக்கும் வரை நம்முடைய நிஅமத்துக்கள் பறிக்கப்படாது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இப்படி திருக்குர்ஆனுடைய பல்வேறு வரலாறுகள் சொல்லுகின்றது, நீங்கள் அல்லாஹ்வே கதி என்று ஆகிவிட்டால் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளை செய்வான். நாம் எவ்வளவோ இன்றைக்கு பிரச்சனைகளோடு சுத்தி கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ நபர்களுக்கு பண கஷ்டங்கள் இருக்கின்றது, வியாபாரத்திலே பல்வேறு நஷ்டங்கள் ஏற்பட்டவர்கள் இருக்கின்றோம், குடும்பங்களிலே பல்வேறு பிணக்குகள் இருக்கின்றது, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகள், சமுதாயத்திலே பிரச்சனை, பெற்றோர்கள் பிள்ளைகள் தங்களுடைய பேச்சை கேட்பதில்லை என்று பெற்றோர்கள் அவர் கவலைப்படுகின்றார்கள். இப்படி எவ்வளவோ பிரச்சனைகளோடு இந்த உலகத்திலே நாம் சுழன்று கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமா? நாம் தீர்வை தேடி எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கின்றோம்.
நமக்கு ஒரு பண பிரச்சனையா, யாரிடம் போனால் நம்முடைய பண பிரச்சனை தீரும் என்று ஒவ்வொரு மனிதர்களாக யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வே என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒரே வார்த்தை, ஃபஃபிர்ரு இலல்லாஹ். உங்களுக்கு என்ன கஷ்டமானாலும் துன்பமானாலும் அல்லாஹ்விடத்திலே ஓடி வந்து விடுங்கள். அல்லாஹ்விடம் யாராவது அடைக்கலம் தேடி போய்விட்டால் அதிலே தோல்வி என்பது கண்டிப்பாக கிடையாது. அல்லாஹ் ஒருத்தருக்கு உதவி செய்யணும் நாடிட்டா அவருக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. அல்லாஹ்வின் உதவியை பெற்ற யார் தோல்வி ஆவார்? எனவே நம்முடைய எல்லா காரியங்களிலேயும் அல்லாஹ்வை நாடுபவர்களாக, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சஜ்தாவில் விழுந்து ஒரு இரண்டு சொட்டு கண்ணீரை நீங்கள் விட்டு பாருங்கள், ஒரு 2 ரக்காத்தை தொழுது அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு பாருங்கள். நம்முடைய எல்லா நிலைகளையும் அல்லாஹ் மாற்றுவான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவி வரும். யார் அல்லாஹ்வே கதி என்று ஆகிவிடுகின்றார்களோ. ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் திருக்குரானிலே அழகாக பதிவு செய்து வைக்கின்றான். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், அவர்களை வைத்து பல்வேறு குதிரத்துகளின் வெளிப்பாடு இந்த உலகத்தில் நடந்தது. ஆணுடைய துணை இல்லாமல் ஒரு பெண் குழந்தை பெற்றார் ஹலாலான முறையிலே என்று சொன்னால் ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எந்த ஒரு ஆணின் தீண்டுதலும் இல்லாமல் அல்லாஹ்வின் குதிரத்தின் வெளிப்பாடு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து வெளிப்பட்டது. நாம் அறிந்திருக்கின்றோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸிலே ஒரு அறையை, ஒரு ரூம் கொடுக்கப்பட்டு அவர்களை பாதுகாக்கின்ற, அவர்களை வளர்த்தெடுக்கின்ற பொறுப்பு ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அது நீண்ட வரலாறு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்புதாரியாக இருந்தார்கள். ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பார்கள். உணவுகளை கொண்டு போய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுப்பார்கள். இவ்வளவு செய்து வந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு 80-90 வயதாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை. அவர் அல்லாஹ்வினுடைய நபியாக இருக்கின்றார், அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்படி இருந்தவர் ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறைக்குள் ஒரு நாள் சென்ற பொழுது அந்த சீசனிலேயே இல்லாத பழங்கள் எல்லாம் அங்கே பார்த்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து கேட்டார்கள், அன்னாலக்கி ஹாதா, இதுவெல்லாம் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது மரியம் என்று சொன்ன பொழுது, காலத்து ஹுவ மின் இந்தில்லாஹ், இது என்னுடைய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு கிடைத்தது. அல்லாஹ் தொடர்ந்து பேசுவான், நாம் நாடியவர்களுக்கு நாம் ரிஸ்குகளை தாராளமாக வழங்குவோம், தான் அறியாத புறத்திலிருந்து ரிஸ்குகள் வழங்கப்படும் என்று அல்லாஹ் அந்த வரலாற்றை நிறைவு செய்வான். இப்படி அன்பான பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை தடுப்பவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நமக்கு எவ்வளவோ துன்பங்கள், துயரங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம். நாம் முதலில் செல்ல வேண்டியது அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். 2 ரக்காத்தை தொழுது அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கவலைகளை சொன்னால் அல்லாஹ் அதற்கு பரிபூர்ணமான தீர்வை அல்லாஹ் நாம் எதிர்பாராத விதத்திலிருந்து உதவிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசிய இந்த விஷயங்களிலிருந்து நமக்கு பிரயோஜனங்களை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் உதவிகளை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு அருள்பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி